தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி திருவே போற்றி குருவே போற்றி. அடியனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அபிராமி அவதார். அதில் 69வது மந்திரம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நெஞ்சமில்லாம் இனம் தரும் நலனை எல்லாம் தரும் அன்பர் எங்களுக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றது. பொருள்: அம்மையின் கூந்தல் மேகம் போன்றது. அதில் அம்மை மலர் அணிந்து இருக்கிறாள். அவளுடைய கடைக்கன் பார்வை என்று சொல்லக்கூடிய அருள் பார்வை நமக்கு கிடைத்தால் செல்வம் வரும், கல்வி வரும், உறுதியான மனம் கிடைக்கும், தெய்வீக அழகு வரும், மனதில் வஞ்சகம் இல்லாதவர்களுடைய நட்பு கிடைக்கும், வஞ்சமில்லா இனத்தையும் தரும், எல்லாம் நல்லவை என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் கிடைக்கும். வஞ்சமில்லா இனம் என்பது சிவனடியார்களாகிய திருக்கூட்டத்தை குறித்தது. குருவருளால் 3 மனங்கள் நீங்க பெற்ற பூசி நீர் போல் உள்ளும் புனிதராகிறார்கள் சிவனடியார்கள். இதைத்தான் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று சொன்னார். மனத்துக்கண் மாசினார் அனைத்தரன் ஆகுல நீரகிற மாசு நீங்கியவர்களாக அவர்களது திருக்கூட்டம் இருக்குது. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இவர்களது வாய்மை என்பது திருவற்பயனில் சிவபெருமானுக்கு பெயர் வாய்மை என்று பெயர். வாய்மை என்பது உறுந்தொழிலுக்கு தக்க பயன் உலகம் தத்தம், வருந்தொழிலுக்கு வாய்மை பயன் என்று சொல்கிறார். 88வது மந்திரம் பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தனியவர்த்தம். புறம் அன்று எரிய பொறுப்புகளில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையால் இடப்பாகம் சிறந்தவளே. பொருள்: சிவன் முப்புறத்தை எரித்தவர், பிரம்மனுடைய தலையை கீழே எடுத்து தன் கையில் கொண்டவர், அபிராமியை ஒரு பாகமாக கொண்டவர். சிவனின் பாகமாக கொண்ட அபிராமியை நீதான் என்னை தாங்க வேண்டும் என்று உன்னை வந்து அடைந்தேன். உன் அடியார்கள் கூட இருக்கும் தகுதி எனக்கு இல்லை என்று என்னை தள்ளிவிடாதே. உன் பெருமைக்கு அது சிறப்பு சேர்க்காது. இந்த மந்திரம் நம்மால் லிங்கமாக பார்க்கப்படும் அபிராமி இவனுக்கு திருக்கூட்டத்தில் இருக்க தகுதி இல்லை என்று விளக்காதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறது. திருக்கூட்டத்தில் இருக்கும் தகுதி இறைவனும் இறைவியும் தான் முடிவு செய்கிறார்கள், நாம் முடிவு செய்வதில்லை என்று சொல்கிறது. எனவே இது போன்ற நவராத்திரி விழாக்களில் பங்கெடுத்து அம்மை வழிபாடு செய்து குருலிங்க சங்கமத்துக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. சிற்றம்பலம். ஒரு பகுதி உரையாளர்கள் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த பகுதி உரையாளர்கள் பெயர் 2வது